பைரவா. நம்ம சக்கராஸ்ல பல விதங்கள் சக்கராசனுடைய வேலைப்பாடுகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சக்கராஸ் என்ன அப்படின்னா விசுத்தி. சக்கரத்தினுடைய வேலைகள் என்ன? இது எங்க அமைஞ்சிருக்கு? தொண்டை பகுதி. இந்த இடம் தொண்டை பகுதி, இதுதான் விசுத்தினுடைய இடமே, சக்கரா உடைய இடமே. இந்த சக்கரா பலப்படுத்திக்கிட்டோம்னா, ஆக்டிவேட்ல வச்சிருந்தோம்னா என்னென்ன பலத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சொல்ங்கிறது என்ன? நாவு ஆற்றல். சில பேர்லாம் அற்புதமா பேசுவாங்க. அற்புதமா இருக்கியா உனக்கு நாவு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவு ஆற்றல் சரியா இருந்தாவே பேச்சுத்திறன் பலப்படுத்திக்கலாம். பேச்சுத்திறன் பலம் ஆயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் பேச்சுல மாய்க்கிறாங்க? அவ என்ன கருத்துகள் பேசுறாங்கிறது நான் பேச வரல. ஆனா நான் சொல்றது ஆற்றல். நம்ம எப்படி பேசுறோம், பேச்சு நம்ம பேசுற அடுத்தவங்களுக்கு புரியுதா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ பேச்சாற்றலை பலப்படுத்துறதுக்கே இன்னைக்கு எத்தனை பேர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆற்றலை பலப்படுத்துறது நீங்களே பலப்படுத்திக்கலாங்கிறது தான் இந்த சக்கரத்தினுடைய வேலைப்பாடுகள். இந்த சக்கரத்தை எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்னா, தியானம். எல்லாத்துக்கும் பிரதான தியானம். அந்த தியானத்துல இந்த சக்கரத்துக்கு ஒரு எழுத்து, அந்த எழுத்து உச்சாடனம் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பேச்சாற்றல் பலப்படும். இந்த சக்கரத்தினுடைய பேச்சாற்றலினுடைய எண் என்ன அப்படின்னா, தியானத்துக்கு போங்க, கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுங்க. அந்த தியானத்துல உட்காந்துக்கிட்டு ஊ ஊ நல்லா அழுத்தமா சொல்றேன், கேட்டுங்க. ஊ அப்படியே கண்ணை மூடி ஊ அப்படிங்கிறது 7 to 10 நிமிடங்கள் இதை பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா கண்ணை மூடிக்கிங்க. ஊ. இந்த உச்சாடனம் பண்ண பண்ண, இந்த ஊங்கிற உச்சாடனம் எழுத்த உச்சாடனம் பண்ண பண்ண பேச்சாற்றல், நாவு திறன் கூடுங்கிறதா சக்கரத்தினுடைய வேலைகள். கண்டிப்பா விசுத்தி சக்கரனுடைய வேலைகளை எடுத்துக்குங்க. இந்த பயிற்சியை முயற்சி செய்யுங்க. ஓம் பைரவாய நமக.